இது வெற்றியின் நேரம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களிலே உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு வாழ்வு கொடுக்கிறார். திருப்போம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவன். மனிதர்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் என்று வேதம் போதிக்கிறது. அருமையானவர்களே, மனிதன் வெற்றி உள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் அவனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி, குடும்ப வாழ்க்கையில வெற்றி, சமுதாய வாழ்க்கையில வெற்றி, முற்றும் ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை அது மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று அருமையானவர்களை தேவன் விரும்பி அவ்விதமாகத்தான் மனிதனை உண்டாக்கினார். பாருங்க, மனிதனுடைய வெற்றி வாழ்க்கைக்கு அவரே ஆதாரமாக இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்க, தேவன் மனிதனோடு இணைந்திருந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கை, ஆதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கை ஆதியிலே வெற்றியுள்ளதாய் இருந்தது. ஆனா பாருங்க, என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து இந்த தேவனை புறக்கணித்து தள்ளினானோ, இந்த தேவனை வேண்டாம் என்று நிராகரித்தானோ, அன்றைக்கு அருமையானவர்களே மனிதன் தேவனை விட்டு பிரிந்து தோல்விக்குள்ளே விழுந்து விட்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவனை விட்டு பிரிஞ்ச மாத்திரத்தில் தேவனுடைய வல்லமையை இழந்து போனான். அருமையானவர்களே, ஆகவே மனிதன் தோல்விக்குள்ளே விழுந்து விட்டான். பிசாசை ஜெயிக்க முடியல, வியாதிகளை ஜெயிக்க முடியல, தரித்திரத்தை ஜெயிக்க முடியல. அருமையானவர்களே, அற்பமான அடிமைத்தனங்களிலிருந்து மனிதனுக்கு விடுதலை இல்லை. பாருங்க, கேவலம் ஒரு பீடிய விட முடியல, கேவலம் ஒரு பொடியை விட முடியல. அவ்விதமாக அருமையானவர்களே மனிதன் அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விட்டான், தோல்விக்குள்ளாக அவன் விழுந்து விட்டான். கவனிங்க, இன்றைக்கு தோல்விக்குள்ளாக விழுந்த மனுஷன் அவன் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முன்பாக, அருமையானவர்களே வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு முன்பாக ஒரு நிற்கதியற்றவனாய் அவன் இருக்கிறான். யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் எனக்கு வாழ்வு கொடுப்பார்? யார் நான் வெற்றி பெற எனக்கு உதவி செய்வார் என்கிற கேள்வியில் தான் இன்னைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, இயேசு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், இயேசு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இயேசு மாத்திரம் தான் வெற்றியை கொடுக்க முடியும் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் அருமையானவர்களே, மனிதனுடைய சார்பிலே இயேசு மாத்திரம் இந்த உலகத்திலே வந்து மனுக்குலத்தினுடைய எதிரிகளை சிலுவையிலே அவர் மடங்கடித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை இயேசு ஜெயித்தார், வியாதிகளை இயேசு ஜெயித்தார், தரித்திரத்தை இயேசு ஜெயித்தார், சாபங்களை இயேசு ஜெயித்தார். ஆகவே அந்த இயேசு அவர் ஜெய கிறிஸ்து, வெற்றி சிறந்த கர்த்தர் என்று வேதம் போதிக்கிறது. அந்த இயேசுவை பாருங்க, ஒரு மனுஷன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெற்றியை ஏற்றுக்கொள்கிறான், ஜெயத்தை ஏற்றுக்கொள்கிறான். மதத்தில் சேர்றதில்லை. அருமையானவர்கள், இன்னைக்கு இயேசு ஒரு மதம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அநேகர். மதம் இல்லைங்க, வெற்றி கொடுக்கிற, வெற்றியை வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமாக்குகிற கர்த்தர். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனுஷன் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை அருமையானவர்களே தேவன் தோல்வியின் மண்டலத்திலிருந்து எடுத்து வெற்றியின் மண்டலத்துக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கிறார். இனிமேல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஜெயந்தான். எதை செய்தாலும் அது வாய்க்கும் என்று வேதம் போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும்
தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு அருமையானவர்களை வெற்றியை கொடுக்கிற கர்த்தர். கவனிங்க, இன்னைக்கு அநேக மக்கள் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவை நிராகரிச்சுட்டு பாருங்க தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க. தத்துவம் பேசிக்கிட்டே பாருங்க தோல்வியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? கவனிங்க அருமையானவர்களே, ராஜாதி ராஜாவாகி இயேசுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் வாழ்க்கை தோற்று போய் கிடக்கிறது, இந்த வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றித்தாருன்னு சொல்லி அருமையானவர்களே அவருக்கு அழைப்பு கொடுக்கும் போது அவர் உள்ளே வருகிறார். உள்ளே வரும்போதே ஜெயம் வந்து விடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வெற்றிகரமான பாதையில செல்ல ஆரம்பிக்கும். பாருங்க, எப்பொழுது இயேசு உள்ளே வருகிறாரோ அப்ப இருந்தே வாழ்க்கை வெற்றிகரமான பாதையில செல்ல ஆரம்பிக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியத்தை அருமையானவர்கள் தேவன் இயேசுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் தோற்று போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, இந்த உலகத்திலே பிறந்த பொழுது பாவத்தில் நம்ம பிறந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பாவிகளா இல்லை, இன்னைக்கு நாம் நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் நீதிமான்களா இருக்கிறீங்க? இன்னைக்கு அருமையானவர்களே நாம் நீதிமான்களா இருக்கிறோம். ரோமர் 5:1 நம்ம வாசித்தோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா அருமையானவர்களே, இடையில நாம் தேவாதி தேவன் என்ன செய்திருக்கிறோம்? சந்தித்திருக்கிறோம். தேவன் நம்மை தேடி வந்து என்ன செய்திருக்கிறார்? சந்தித்திருக்கிறார். இதுதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாக்கியம். நாம கர்த்தரை தேடி போய் அவரை வந்து தெரிஞ்சுக்கிடல, அவரை சந்திக்கல. அருமையானவர்களே, அவரே நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, அவரே நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்தார். ஆண்டவரோடு ஏற்பட்ட அந்த சந்திப்பு நம்மை அருமையானவர்களே பாவம் என்கிற அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து நீதி என்கிற மண்டலத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு நாம் பாவிகள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமான்களா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானா இருக்கிறேன். பாருங்க, கர்த்தருக்குள்ள நாம நீதிமான்களா இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, உலக மனிதர்கள் யாராவது முக்கியமான ஒரு நபரை சந்திச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருமை. ஒரு தலைவரையோ அல்லது ஒரு அரசியல்வாதியவோ மக்கள் சந்திச்சிட்டாங்கன்னா அடே அப்பா, அதை குறித்த சந்தோஷம் தாங்க மாட்டேங்குது. அந்த சந்திப்பை ஒரு போட்டோ எடுத்துருவாங்க. போட்டோ எடுத்து பாருங்க வீட்டில் தொங்க போட்டுருவாங்க. போகும்போது வரும்போது அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். வர்றவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, இந்த ஆளை நான் வந்து நேரடியாக சந்திச்சேன், அவரு கூட நான் பேசினேன், அவர் என் கூட பேசினாரு என்பது அருமையான இன்னைக்கு உலகத்தில் வழக்கமாக இருக்கிறது. கவனிங்க, ஆனால் நம்முடைய பாக்கியம் என்ன தெரியுமா? அதை பார்க்கலும் மேலான பாக்கியம். உலகத்திலேயே பெரியவரை நாம் சந்திச்சிருக்கிறோம். அவருடைய பெயர் இயேசு. உலகத்திலேயே பெரிய தேவனை நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த இயேசு அருமையானவர்களே, அவரோடு ஏற்பட்ட அந்த சந்திப்பு நம்மை மாற்றிவிட்டது. பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றிவிட்டது. பிசாசனுடைய மக்களாக இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, தேவன் நம்மை ஏன் நீதிமான்களாக்கி இருக்கிறார்? ஏன் நீதிமான்களாக்கி இருக்கிறார்னா, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். கவனிங்க, கர்த்தர் நம்மை நீதிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நீதிமான்கள் ஆக்குனாதான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆகவே ரட்சிப்பின் திட்டத்தை தீட்டி அருமையானவர்களை நம்மை நீதிமான்கள் ஆக்கி இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நீதிமான்களாக இருக்கிறது மட்டுமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிழையாம இருக்கிறானே, அவன் வந்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவங்கள பற்றி விதமாக சொல்லுகிறான். அவன் காசை வாங்கிட்டு அவங்கள சபிக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். ஆனா அவங்கள சபிக்க முடியல. வாயை திறந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளா செய்து வருது. அப்படியே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளா கொட்டுது பாருங்க அவன் வாயிலிருந்து. அருமையான கடைசியில் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான், இந்த ஆட்களை சபிக்கவே முடியாது, ஏனென்றால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை கண்டுபிடிச்சிட்டான். உடனே சொல்லுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்ப கூடாது அப்படின்னு சொல்றான். கவனிங்கள் அருமையானவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவர்கள் யார்?
அவர்கள் வந்து அருமையானவர்களே நீதிமான்களாக அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க, எகிப்து தேசத்தில் இருந்தாங்க, பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழாக இருந்தாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, எப்படியாவது இந்த அடிக்கு தப்பணும், ஆளோட்டிகள் நிமித்தம் முதுகுல விழுகிற வாரடிக்கு எப்படியாவது தப்பணும். சொல்லி முடியாத வேலை பளு, ஏராளமான மணி நேரங்கள் வேலையிலேயே போகுது, கஷ்டம். இந்த சுமைக்கு தோல் வந்து நீங்களாகணும். அது மட்டுமல்ல, பயங்கரமான தரித்திரியம், வறுமை. அருமையான இந்த வறுமையிலிருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும் என்பதுதான் பாருங்க அவருடைய எதிர்பார்ப்பா இருந்தது, அவருடைய நோக்கமா இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்க அதை பார்க்கல மேலான திட்டங்களை அவர்களை குறித்து என்ன செய்திருந்தார், போட்டு வைத்திருந்தார். அவங்கள வந்து அருமையானவர்களே எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குறது மட்டுமல்ல, அந்த வேலை பழுவிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த வறுமையிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குறது மட்டுமல்ல, அருமையானவர்களே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கர்த்தர் செய்தார், போட்டு வைத்திருந்தார். அவர்கள் நீதியை பற்றி யோசிக்கவே இல்லை, அவர்கள் ஆசீர்வாதத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் தேவன் அவர்களுக்காக செய்திருந்தார், யோசித்திருந்தார். ஆகவே எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். கவனிங்க, வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் அருமையானவர்களே அவர்களை நடத்தினார். கடைசியில பாருங்க கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனாரு. கானான் தேசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு கட்டாத வீடுகளையும், நட்டாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், வெட்டாத துறவுகளையும் என்ன செய்தார்கள், சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே பாருங்க, அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்ட கூட்டம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கர்த்தர் அவர்களை நீதிமான்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே பாருங்க பிளான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. கவனிங்க, இயேசுவை கல்வாரிக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தவிட்டு அருமையானவர்களே அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால நம்மை ரட்சித்து நம்மை நீதிமான்களாக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை நீதிமானாக்கி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை நீதிமானாக்கி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதம் என்னைக்கோ வரும் சொல்லி காத்துட்டு இருக்காதீங்க. அருமையானவர்களே, ஆசீர்வாதம் வந்து விட்டது. கர்த்தர் என்றைக்கு உங்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அன்றைக்கே உங்களை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். என்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்தாரோ அன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்தபடி ஆளுமுக்கு நன்றி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். போகும்போதும் வரும்போதும் இந்த எண்ணம் நம்மை ஆட்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எண்ணம் அருமையானவர்களை மேலோங்கும் போது பாருங்க விசுவாசம் வேலை செய்கிறது. கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசத்தின் போது உனக்கு ஆக கிடவது. ஆசீர்வாதத்துக்காக பாருங்க காத்து கிடக்க வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது விசுவாசிக்கும் போது. கவனிங்க, ஆகவே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம போட்ட திட்டம் கிடையாது, கர்த்தர் போட்ட திட்டம். இது நம்முடைய பிரயாசம் அல்ல, கர்த்தருடைய பிரயாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் அருமையானவர்களே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம்ங்கிற பேர்ல 2 நன்மைகள் கொடுக்கப்பட்டது. என்னென்ன நன்மைகள்? ஒன்று பாவ மன்னிப்பு, அடுத்தது சரீர சுகம். எல்லாரும் சொல்லுவோம், பாவ மன்னிப்பு, சரீர சுகம். இந்த 2 நன்மைகளையும் அருமையானவர்களே ஆபிரகாமுக்கு என்ன செய்தார், கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்தார். அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அருமையானவர்களே அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு இன்னொரு ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா செழிப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க செழிப்பு. இந்த செழிப்பு நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் விசேஷமா இந்த செழிப்பை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசங்கியாராக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கும் போது நான் கர்த்தரை துதிக்கிறேன். கவனிங்க, ஏன்னா இந்திய மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா செழிப்பு தான். இந்திய தேசம் பாருங்க, இந்திய தேசத்துல பெரும்பாலான மக்கள் அருமையான தரித்திரத்தில் என்ன செய்றாங்க, கஷ்டப்படுகிறாங்க. ஆனால் தரித்திரம் ஒருபோதும் அருமையான தேவனுடைய சித்தமே கிடையாது. மக்கள் அருமையானவர்களே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே இந்த செழிப்பு அதை குறித்த சத்தியம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த சத்தியம் உள்ள போகும்போது தான் வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். கவனிங்க, சத்தியத்தை நீங்க கவனிக்கலன்னா அதனால் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆகவே அருமையானவர்களே
ஆபிரகாமுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு சரீர சுகம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு அருமையானவர்களே செழிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ரத்தத்தினாலே அருமையானவர்கள் நீதிமானாக்கப்பட்டவனா இருந்தான், அவனுக்கு செழிப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாமும் இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு செழிப்பு நம்முடைய பங்கா இருக்கிறது. தரித்திரம் கிடையாது, குறைவு கிடையாது, அது தேவனுடைய சித்தம் கிடையாது. அருமையானவர்களே செழிப்பு தான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 72 7வது வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இங்க பாருங்க, இயேசுவை பற்றி சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்றான். அவருடைய நாட்களில் நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பான். நீதிமான் தரித்திரப்பட்டு போவான்னு போடல. இன்னைக்கு அநேக மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்துட்டா இருக்கிறதும் போயிடும், எல்லாத்தையும் கழட்டிடணும், ஒன்றும் இல்லாம ஆயிரணும், அப்படிதான் பாருங்க அருமையானவர்களே நினைக்கிறாங்க. இயேசுனாலே தரித்திரம் பிடிச்ச ஒரு கூட்டம் தான் சொல்லி அருமையானவர்களே பொதுவா மக்கள் யோசிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுனாலே ஐஸ்வர்யங்க. அவருடைய நாட்களிலே அருமையானவர்களே நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் செழிப்பான் சொல்லி போடல, அவருடைய நாட்கள் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் வாழ்கிற நாட்கள் அருமையானவர்களே இயேசுவின் நாட்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு அருமையான ராஜாதி ராஜாவாக வெற்றிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்திலே உயரமான சிங்காசனத்தில் இயேசு தான் உட்கார்ந்திருக்கிறார்? இயேசுனுடைய சிங்காசனம் தாங்க உலகத்திலேயே பெரிய சிங்காசனம். அவரை பற்றி தான் வேதம் சொல்கிறது. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. கவனிங்க. ஆகவே இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்கள் அருமையானவர்களே இயேசுவின் நாட்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது அவருடைய நாட்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வருகைக்கு பிறகு இல்ல, 1ஆம் வருகைக்கு பிறகு. மறுபடியும் சொல்றேன், அவருடைய நாட்கள் 2ஆம் வருகைக்கு பிறகு இல்லைங்க, அவருடைய நாட்கள் 1ஆம் வருகைக்கு பிறகு. அவருடைய நாட்கள்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாட்கள்ல நீதிமான் ஏன் செழிப்பான்? ஏன் செழிப்பான் தெரியுமா? அவர் இந்த தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரு? சுமந்து தீர்த்திருக்கிறாரு. சங்கீதக்காரன் அதெல்லாம் பார்க்கிறான். இயேசு சர்வலோகத்தின் தரித்திரத்தை தலையில சுமந்து தீர்க்க போகிறாரு. தரித்திரம் ஒரு சாபம், அது முள்ளு அதற்கு அடையாளமா இருக்கிறது. ஆகவே இயேசு அந்த சாபத்தை தலையில ஏற்றுக்கொண்டு முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அருமையானவர்களே, என்ன அர்த்தம்னா நம்முடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு அவருடைய ஐஸ்வர்யம் மக்களுக்கு பண்டமாட்டு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவருடைய நாட்கள், அவருடைய நாட்கள்ல நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? செழிப்பார்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள்ளே செழிப்படைவேன். மறுபடியும் சொல்ல, நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள்ளே செழிப்பாயிருப்பேன். எத்தனை பேர் செழிப்பை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. செழிப்பு நம்முடைய வாழ்க்கையின் பங்கு. ஒரு நாளும் தரித்திரத்தை மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் எங்களை தரித்திரத்தின் பாதையில் நடத்துகிறார்னு சொல்லி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கும் தரித்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அருமையான நம்முடைய தேவன் அவர் செழிப்பின் தேவன், அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அருமையானவர்களே, அவர் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவரை கொண்டு போய் தருத்தோடத்தோட என்ன செய்யக்கூடாது? முடிச்சு போடக்கூடாது. கவனிங்க, திருப்போம் சங்கீதம் 92 12வது வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவான். நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பான். நீதிமான் பனையை போல செழிப்பான். அந்த பனை மரத்தினுடைய விசேஷத்தை கொஞ்சம் எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? அது பாருங்க, ரொம்ப வறட்சியான சூழ்நிலையில நல்லா பாருங்க தள தள தளன்னு வளரும். மற்ற மரங்கள்லாம் பாருங்க வறட்சியான சூழ்நிலையில காஞ்சி போயிடும், ஸ்டண்டடா நின்றுகிட்டு இருக்கும். ஆனா இந்த பனைமரம் மட்டும் வறட்சியான அந்த வெப்பம் நிறைந்த அந்த சூழ்நிலையில அது பாட்டில் தள தள தளன்னு நினைச்சிருது, வளருகிறது. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரைட்டா நினைச்சது வளருது. நீதிமான்கள் அப்படிதான் இருப்பாங்க. அருமையானவர்களே, உலகத்துல பஞ்சம் இருக்கலாம், உலகத்துல வறட்சி இருக்கலாம், உலகத்தில் அருமையான தரித்திரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நீதிமான் தேவனுக்குள்ளே இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன், அவன் பனையை போல செழிப்பான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கவனிங்க, எல்லாரும் செழிக்கும் போது நாமளும் செழிச்சிட்டோம்னா அதுல என்ன பெரிய மேன்மை இருக்குது?
அருமையானவர்களே, அதுல ஒரு பெரிய மேன்மையே கிடையாது. ஏன்னா எல்லாரும் செழிச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால நாமளும் செழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கவனிங்க, எல்லாரும் கஷ்டப்படுகிற நேரத்துல, வறட்சியின் பிடியில சிக்கி இருக்கிற நேரத்துல நீதிமான்கள் மட்டும் அருமையானவர்களே நல்ல தழைக்கிறார்கள், செழிக்கிறார்கள்னா நான் சொல்றேன், அங்கதான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. வந்து கேட்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. உலகத்தார் என்ன செய்யறாங்க? பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்கள் கவனிங்க, உங்களுக்கு 2 கண்ணு இருக்குது, ஆனா 2000 கண்ணு உங்களை பார்த்துட்டு இருக்குது. நீங்க வந்து கர்த்தருடைய செழிப்பை பெற்றுக்கொண்டு அருமையானவர்களே நாளுக்கு நாள் முன்னேறும் போது, தழைக்கும் போது அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒன்று அவங்களுக்கு விளங்குது, நீங்க சொல்லாமலே அவங்களுக்கு தெரியுது, ஏதோ நம்மகிட்ட இல்லாதது இவங்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இல்லாத சந்தோஷம் இவங்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இல்லாத சமாதானம் இவங்கிட்ட இருக்குது. அது மட்டுமல்ல, நம்மகிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் இவங்களுக்கு இருக்குது. நம்மலாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இவங்க கடன் கொடுக்கிற நிலைமையில ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போகிறார்கள். வர்றாங்க பாருங்க, அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா வருவாங்க. மெதுவா வந்து, ஏங்க நீங்க மட்டும் இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, அதனுடைய ரகசியம் என்ன சொல்லி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்லுவேன், என்னை செழிப்பாக்குகிறவர் இயேசு, அவர் நிமித்தம் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருள், அவருடைய அபிஷேகம், அதுதான் என்னை செழிப்பாக்குகிறது நான் சொல்லுகிறேன். உடனே பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் சொல்றாங்க, அப்ப நானும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்னையும் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, கேட்கிறாங்க. பாருங்க, சிலுவை பற்றி நல்லா சொல்லி ரட்சிப்புகளை ஈஸியா செஞ்சிடலாம், நடத்திடலாம். இப்படித்தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, இப்படித்தான் கர்த்தருடைய ராஜ்யம் விஸ்தாரமாகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகவே நீதிமான்கள் செழிக்கும் போது அது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவா இருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் விஸ்தாரத்துக்கு அது ஏதுவா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆபிரகாமை பற்றி நம்ம சொல்ல போனா, அவன் வந்து பாவ மன்னிப்பை பெற்றவன் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தை பெற்றவன் மட்டுமல்ல, அவன் செழிப்பையும் உடையவனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அநேகர் பாருங்க, செழிப்பு எனக்கு வேண்டாம், இதுல ரொம்ப தீவிரமா சில ஆட்கள், சூப்பர் பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. செழிப்பு எனக்கு வேண்டாம், சுகமா அது எனக்கு வேண்டாம், பணமா ஐஸ்வர்யமா அது எனக்கு வேண்டாம், வெற்றியா அது எனக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற நன்மையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சாக போறீங்களா? இன்னைக்கு அநேகர் அருமையானவர்களே அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. சூப்பர் பரிசுத்தவான்கள், எனக்கு எதுவுமே வேண்டாம். இல்ல அருமையானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் நன்மைகளை வச்சிருந்தாருன்னா எல்லா நன்மைகளும் எனக்கு வேணும். நான் சொல்றேன், செழிப்பு உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னா எங்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அருமையானவர்களே, நிறைய கர்த்தருடைய ஊழியத்தை விஸ்தாரமா செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்கு நிறைய பணம் தேவையா இருக்குது. இது ஒரு பண உலகம், பணம் இல்லாம காரியங்கள் நடக்காது இந்த உலகத்துல. காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல இருந்து ராத்திரியில சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போற வரைக்கும் அருமையான பணம் அவசியமா இருக்கிறது, பணம் செலவழிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பணம் இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடைய வேண்டுமானால் அதுக்கும் பணம் செலவழிக்க வேண்டியது இருக்குது. கர்த்தருடைய ரட்சிப்பு இலவசம், ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பை கொண்டு போய் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா பாருங்க, கூட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்குது, போஸ்டர்ஸ் அடிக்க வேண்டியது இருக்குது, மண்டபத்தை பிடிக்க வேண்டியது இருக்குது, மியூசிக் செட்ஸ் எல்லாம் அந்த ஆம்பிளிஃபையர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது, கூட்டங்களை நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய செலவழிச்சாதான் ரட்சிப்பை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அருமையானவர்களே, அநேகர் பாருங்க, பணம் முக்கியம் இல்ல பிரதர், பணம் முக்கியம் இல்ல பிரதர்னு சொல்லி தத்துவம் பேசிட்டே பாருங்க தோற்று போய் என்ன செய்றாங்க? கிடக்குறாங்க, தரித்திரத்தில் கிடக்குறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு செழிப்பை வைத்திருப்பாரானால் அந்த செழிப்பு எனக்கு வேணும். நான் எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற செழிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அருமையானவர்களே, அவ்விதமாக அதை விசுவாசிக்கும் போது கர்த்தரால் வருகிற செழிப்பு நம்மை ஆட்கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம வந்து பணத்துக்கு பின்னாடி போகும்படி போதிக்கிறது கிடையாது, யாரும் அப்படி போகக்கூடாது அருமையானவர்களே. ஆனால் கர்த்தருக்கு பின்னால போகும்போது கர்த்தர் செழிப்பை என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியே போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவோம், உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் கர்த்தரை தேடுகிற எனக்கு கர்த்தர் கூட்டி கொடுப்பார். கூட்டி கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆபிரகாமுக்கு அருமையானவர்களே, செழிப்பை
தேவன் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, பஞ்சமான நிலைமையில, வறட்சியான நிலைமையில பாருங்க அவன் முன்னேறினான். அவன் கர்த்தருடைய செழிப்பை கண்டடைந்தான் என்று அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:9-10 வாசிக்கிறேன். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் எப்படி இருந்தது? கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இங்க பாருங்க, இங்க நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் கொடிதா இருந்தது. நீங்க வேதத்தினுடைய பின்னணியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஆபிரகாமை தேவன் சந்திச்சிருக்கிறாரு. இப்போதான் ஆபிரகாம் தேவனை சந்திச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க, தேவன் ஆபிரகாமை அழைக்கிறாரு. எப்படி அழைக்கிறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் சொல்லி பாருங்க. இப்போதான் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னால வசனங்கள்லாம் அதை பற்றி தான் பேசுது. கவனிங்க, தேவனை சந்திச்சாச்சு, விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு, ஆண்டவருடைய உடன்படிக்கையின் மனிதனா மாறியாச்சு. ஆனா அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு, அந்த பஞ்சம் கொடிதா இருந்தது. சிலர் வாசிக்கும் போதே அவங்களுக்குள்ள கேள்வி, ஆபிரகாம் இப்போதான் சந்திக்கப்பட்டிருக்கிறான், இப்போதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறான், ஆண்டவர் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா பஞ்சம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி. கவனிங்க அருமையானவர்களே, இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்தவ வாழ்க்கை ரோஜா படுக்கைன்னு நினைச்சிடாதீங்க. அருமையானவர்களே, இந்த உலகம் பாருங்க பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு உலகம். வாழ்வுக்கு விரோதமான தீமையான சக்தி எழுந்த உலகத்துல நிறைஞ்சு கிடக்குது. கவனிங்க, இப்ப ஆபிரகாம் தேவனை சந்திச்ச மாத்திரத்துல இங்க எழுதப்பட்டிருக்கிறது கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவைகள், நெருக்கங்கள் ஆபிரகாமுக்கு என்ன செய்தது? வந்தது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்தான். கவனிங்க, கர்த்தரை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சத்தை பார்க்கலாம் என்னை வாழ வைக்கிற கர்த்தர் பெரியவர், என் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் பெரியவர். அதனாலதான் பாருங்க அருமையான, தப்பு கணக்கு போட்டக்கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய உடன்படிக்கையா மனிதனா இருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆலயத்துக்கு போறேன், எனக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? அதனாலதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பிரசங்கியார்ட்ட ஒருத்தர் வந்தாராம். வந்த உடனே பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னாராம். என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாராம் பிரசங்கியார். உடனே அவர் சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னாராம். உடனே பாஸ்டர் சொன்னாராம், அப்ப நீங்க பரலோகத்துக்கு போறதுக்காக தான் ஜெபம் பண்ணணும்னாராம். ஏன்னா பரலோகத்துக்கு போனாதான் எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது? வராது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அருமையானவர்கள பிரச்சனைகள் என்ன செய்யலாம்? வரலாம். ஏன்னா பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், உங்களுடைய எதிரி ஒருத்தன் இருக்கிறான், அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இதன் மத்தியில் நம்முடைய விசுவாசம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற விடுதலை பெரியது. உலகத்தில் இருக்கிற தேவைகளை பார்க்கலாம், என்னை ஐஸ்வர்யனாக்குகிற கர்த்தர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவாங்க கர்த்தர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவாங்க கர்த்தர் பெரியவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். 2 பகுதி இருக்குது அந்த வசனத்துல. முதல் பகுதி அது சாத்தான் செய்யற வேலை, நீதிமானுக்கு துன்பங்கள் என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். 2வது பகுதி கர்த்தர் செய்யற வேலை, அது என்னன்னா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். ஆகவே சில நெருக்கங்கள் வரலாம் கிறிஸ்தவ ஜீவியத்துல விசுவாசத்தின் நிமித்தமாக. அருமையான வசனத்தை நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிற நிமித்தமாக சில போராட்டங்களை, நெருக்கங்களை, விசேஷமா பண குறைச்சல்களை பிசாசு கொண்டு வரலாம். இப்ப நம்முடைய விசுவாசம் என்னவென்றால் அருமையானவர்களே, கர்த்தர் என் கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அவர் பிசாசு கொண்டு வர எல்லா பிரச்சனையில இருந்து என்ன செய்வார்? என்னை விடுதலையாக்குவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். எனக்கு இந்த 2வது பகுதி தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அது கர்த்தர் செய்யற வேலை. எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார்.
உடனே சாத்தான் கேட்பான், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கிவிடாரா? அங்க போட்டிருக்குது, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார். 100 பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம், நான் சொல்கிறேன் 100ல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அருமையான கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா துன்பங்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி காப்பார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் எல்லா துன்பங்களிலிருந்தும் என்னை விடுதலையாக்குவார், எல்லா தீமைகளுக்கும் என்னை கர்த்தர் விலக்கி காப்பார். அப்படி விசுவாசிக்கணும் பாருங்க அருமையானவர்களே. அதுதான் விசுவாசிகளுடைய ஒரு ரெஸ்பான்ஸ். கர்த்தர் அதை கனம் பண்ணி தான் பெரிய காரியங்களை விசுவாசியுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் 100% நமக்கு விடுதலையை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் போறான், எகிப்து தேசத்துக்கு போறான், பஞ்சம் பழிக்கிறதுக்காக போறான். பஞ்சத்தினுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது. ஆகவே எகிப்து தேசத்துக்கு போறான். பெஞ்சாதியும் புருஷனுமா போறாங்க. சாரோலோட அவன் போகிறான். இப்போ வாசிங்க 11வது வசனம். தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். எப்படிப்பட்ட ஆபிரகாம் பாருங்க. ஆபிரகாம்னு உடனே நாம என்ன யோசிக்கிறோம்? ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம கிட்ட இருந்த பலவீனங்கள் அவனுக்கிட்ட இருந்துச்சு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனைவியை பார்த்து சொல்றான், இங்க பாரு, நீ கொஞ்சம் அழகா இருக்கிற, எகிப்துக்கு போறோம் நம்ம, அங்க இருக்கிற அந்த எகிப்தின் ராஜா, அங்க இருக்கிற அந்த மந்திரிகள் அவங்க எல்லாம் உன்னை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கிறன்றத பார்த்துட்டு என்னைய கொண்டு போடக்கூடாது. ஆகவே நானும் உயிரோட இருக்கணும். ஆகவே நீ அவங்ககிட்ட என்ன செய்யணும்? நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லணும், நான் உன்னுடைய சகோதரன்னு சொல்லணும். எப்படி பொய் சொல்றான் பாருங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, பொய் சொல்றவன மண்டையில தட்ட வேணாமா, அப்படிதான் யோசிப்பாங்க. அருமையானவர்களே, உண்மைதான், பலவீனங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் இப்படியே யார்கிட்ட பலவீனம் இருக்குதுன்னு இப்படியே பார்க்கிறவர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் கிருபை நிறைந்தவர். அவர் மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் பலவீனத்தையும் இப்படியே பார்த்துட்டு இருந்தார்னா இன்னைக்கு மனுக்குலமே இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் மனுஷனுடைய பலவீனங்களை பார்க்கிறவர்ல. அதனாலதான் நாமும் பாருங்க கர்த்தர் மாதிரி இருக்கணும். சில ஆட்கள்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கலாம், அதையே பார்த்து பூத கண்ணாடி போட்டு பார்த்து அதையே பெருசுபடுத்தி அதே மற்றவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யும், அந்த பலவீனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆவதற்கு அவங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி அப்படி அருமையானவர்களை நம்ம கர்த்தரை அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை போல அருமையான தேவனுடைய மக்கள் இரக்கமுள்ளவர்களாக கிருபை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம்கிட்ட பலவீனங்கள் இருந்துச்சு, ஆனால் ஆபிரகாமிலே கர்த்தர் இரக்கமுள்ளவராக தான் இருந்தாரு. அவருக்கு தெரியும் அவன் இப்பதான் வந்திருக்கிறான், இன்னும் அவன் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமா வளரல, இன்னும் அவன் விசுவாசத்துல பலப்படல. ஆகவே கொஞ்சம் ஒரு பொய் சொல்லிட்டான். ஆனா கர்த்தர் அவன் மேல கிருபையா இருந்து வேதத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். 14 இருந்தே வாசிக்கிறோம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவென்று என்று கண்டு பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு என்ன பாராட்டினான்? தாயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழியை கழுதைகளும் ஒட்டகங்களும் என்ன செய்தது? எல்லாரும் சொல்லுவாங்க, கிடைத்தது. பஞ்சம் பழைக்கிறதுக்காக எகிப்துக்கு வந்தான். ஆனா கர்த்தர் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. ஒரு ராஜாட்ட இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? வாங்கி கொடுக்கிறாரு. கோழியை கழுதைகளையும் ஒட்டகங்களையும் பிடுங்கி பாருங்க ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அருமையானவர்களே, ஆச்சரியமா இருக்குது. பஞ்சத்தின் மத்தியில பணக்காரனா என்ன செய்யறான்? ஆகுறான். கர்த்தர் அப்படி என்ன செய்கிறார்? ஆக்குகிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். கொடுக்காத ஆட்கள்லாம் கொடுப்பாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமிக்கு குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி மனுஷர் உங்கள் மடியில் என்ன செய்வார்கள்? அளந்து போடுவார்கள். யார் யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுக்க வைப்பாரு. அருமையானவர்களை, வாங்கி என்ன செய்வாரு? கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் பாருங்க, பஞ்சத்தின் மத்தியில பணக்காரனானா,
நிறைய கிடைச்சிருச்சு. இந்தியாவை பற்றி சொல்றாங்க, பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க, இப்பெல்லாம் பாருங்க இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போதான், பொருட்களுடைய விலை அதிகமாகிட்டே போகுது. ஒருத்தர் சொன்னாரு, எங்க போய் விட போதோ, பயங்கர பஞ்சமான ஒரு நிலைமை இந்திய தேசத்திலே நிலவுகிறது என்று பாருங்க. பொதுவா மக்கள் அப்படி பயப்படுகிறாங்க, பொருளாதார நிபுணர்கள்லாம் பயப்படுறாங்க. ஒரு நாள் பாருங்க, டிவி பார்த்துட்டு இருந்தேன். நான் பொதுவாக டிவி பார்க்கறது இல்லை, ஆனால் எப்போவாவது ஒரு வாட்டி இந்த நியூஸை கொஞ்சம் எட்டி பார்ப்பேன். அந்த சமயத்தில் பாருங்க, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் ஏறி போச்சு. பெட்ரோல் விலை 3 ரூபாய் ஏறின உடனே அங்கே ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, என் வண்டி ஏற்கனவே பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, இதில் பெட்ரோல் விலை வேற ஏறிடுச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால என் வண்டியை விற்றுட்டு பேசாமல் சைக்கிள் வாங்கிடலாமான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் பாருங்க அருமையானவர்களே, உலகத்தார் போக போக பாருங்க தரித்திரத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல சொந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு நினைச்சிடுறாங்க, போயிடுறாங்க. சிலர் சைக்கிளையும் வித்துட்டு நடராஜா பஸ்ஸில் நினைச்சிடறாங்க, போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, இந்த தரித்திரம் உனக்கு கிடையாது. உலகத்தில் இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறின உடனே ஐயோ பெட்ரோல் போட்டதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி அநேகர் அங்கலாய்க்கலாம் அருமையானவர்களே. ஆனால் நீதிமான்களுடைய பெட்ரோல் டேங்க் எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். விசுவாசிக்கணும் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ எதை வைக்கலான்னு யோசிக்காத, நீ இருக்கிறதோட மற்றதையும் வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன். 2 வீலர் இருக்கும் போதே கார் வாங்க நான் உனக்கு உதவி செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன் நான். அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். இந்த சபையை நினைச்சு பார்க்கும்போது நான் அடிக்கடி கர்த்தரை துதிக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, 16 ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையானவர்களே, சைக்கிளில் வந்தவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே கார் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சமீபத்தில் பாருங்க, ஒரு சௌரன் வந்தாரு, புது காரை வாங்கிட்டு ஜெபம் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தாரு. அவரே சொன்னாரு, பாஸ்டர் பல ஆண்டுகளாக ரொம்ப தூரத்துல இருந்து குடும்பமா நாங்க என்ன செய்வோம், சைக்கிள்ல தான் வருவோம். ஆனா இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு கேட்டு, இந்த செழிப்பை பற்றி கேட்டு, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி கேட்டு கேட்டு விசுவாசிச்சு இன்னைக்கு நல்ல புது கார் வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை செழிக்க வைக்கிற கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் பாருங்க, பஞ்சத்தின் மத்தியில பணக்காரன் ஆயிட்டான். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் சாராளுக்கும் எந்த பங்கமும் வராதபடிக்கு பார்வோன்ட்ட, 18 ராஜாவாகிய பார்வோன்ட்ட இடைபடுறாரு. இங்க பாரு, அவளை தொட்ட நாக்கும் தொலைச்சு விடுவனே, அவ ஆபிரகாமுடைய மனைவி அப்படின்னு சொல்லி கர்த்தரே பாருங்க அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவன் கூப்பிட்டுட்டு அவன் சொல்றான், என்னப்பா இந்த மாதிரி செஞ்சிட்ட பாருங்க. வாசிங்க 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் என்ன செய்தார், வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். 20வது வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், அனுப்பிவிட்டார்கள். நல்லா கவனிங்க. சாராயில் நிமித்தம் தானே இந்த பொருட்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்தான். இப்ப கர்த்தர் இடைப்பட்டு என்ன செய்தார், சாராளையே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆகவே சாராளை என்ன செஞ்சிட்டான், திரும்ப கொடுத்துட்டான். கூட்டிட்டு போன்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டான். அப்படி கொடுத்தா நியாயத்துக்கு என்ன நடந்திருக்கணும், நான் கொடுத்த பொருட்களை எல்லாம் கொடுப்பா, அந்த கோழிகை கழுதைகள் எல்லாம் கொடு, அந்த ஆடு மாடுகள் எல்லாம் கொடு, நீ எப்படி வந்தையோ அப்படி என்ன செய்ய போ, அப்படிதான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த பார்வோனுடைய இடைப்பட்டு அவன் மனைவியே திரும்ப கொடுத்தது மட்டுமல்ல, நீ கொடுத்த அந்த சொத்துக்களையும் அவன்கிட்ட நினைச்சாத, வாங்காத, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து சந்தோஷமா அவனை என்ன செய்ய அனுப்பி வைன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாருங்க. கர்த்தர் சொன்னதுனால இந்த பார்வோன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து
அவனை சந்தோஷமா அனுப்பி வச்சான். வேதம் சொல்கிறது அருமையானவர்களே, வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி என்ன செய்யாதே வைத்திராதே என்றும் சொல்லுவேன். நான் சொல்லுறேன், பார்வோன் அவ்வளவு லேசில் கொடுத்துட மாட்டான். ஆனா கர்த்தர் சொன்னதுனால என்ன செய்தான், கொடுத்தான். அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் சொல்லுகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, வராத பணங்கள்லாம் நான் சொல்லுறேன் இந்த வருஷத்துல தான் நிறைய வரப்போகுது. வராத போனஸ் எல்லாம் இந்த வருஷம் தான் நிறைய வரப்போகுது. வராத அரியஸ் எல்லாம் இந்த வருஷம் தான் நிறைய வரப்போகுது. வராத சம்பள உயர்வுலாம் இந்த வருஷம் தான் நிறைய வரப்போகுது. ஏனென்றால் தேவன் கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, வடக்கை நோக்கி கொடி என்று சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கணும். தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. தரித்திரத்தை குறித்து பேசக்கூடாது. இல்லாமையும் வறுமையும் குறித்து அருமையான அதை பெருசா நினைக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறாரு. தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். நிச்சயமா வராத பணங்கள்லாம் என்ன செய்யுது, வரப்போகிறது. செழிப்பு உண்டாக போகிறது. செழிப்புன்னா என்ன அர்த்தம்னா, தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டது போக மிச்சம் ஏராளம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அருமையானவர்களின் நீதிமான்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக அருமையானவர்கள் ஒரு சகோதரன் பாருங்க, அவர் சொன்ன சாட்சி எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொன்னார் பாருங்க, முதல் இந்த ஆலயத்துக்கு வந்தாராம். வந்தப்ப கவலையோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய கவலைகளை அவர் மாற்றுகிறது மட்டுமல்ல, எந்த பிரச்சனை உங்களுக்கு கவலையை கொடுக்கிறதோ அந்த பிரச்சனையையும் கர்த்தர் செய்வார், மாற்றி போடுவார். ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அவன் முதல்ல கவலைப்படுறதை நிறுத்திட்டு கர்த்தரை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணனா. அவர் வந்து முத வந்த உடனே அதை தான் கேட்டிருக்கிறாரு. அவர் ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறாரு, கவலையோடு வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பல ஆண்டுகளாக ஒரு ஆள் 35,000 ரூபா வாங்கினானா அவர்கிட்ட. அந்த 35,000 ரூபாயை இந்த தரேன், அப்புறம் தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன், இப்படியே சொல்லி 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 பல ஆண்டுகள் ஓடிச்சான். கொடுக்கவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வந்து ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்தா. கவலைப்படாத, எந்த பிரச்சனை உன்னை கவலைப்படுத்துகிறதோ அந்த பிரச்சனையவே கர்த்தர் மாற்றி போடுவாரு. கவலைப்படுறதை நிறுத்திட்டு கர்த்தரை விசுவாசி அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நான் கவலைப்படுறதை நிறுத்திட்டேன், இனிமே நான் கவலைப்பட போறது இல்ல, நீர் என்னுடைய தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லி அருமையானவர்களே கர்த்தரை விசுவாசிச்சு இங்க இருந்து போனாராம். பாருங்க, அவன் கொடுக்க வேண்டியவன் 35,000 ரூபாயை கையில வச்சுட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தானா. வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தானா. இந்தாங்க ஐயா உங்க 35,000 ரூபான்னு. வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுவேன், தெற்கை நோக்கி என்ன செய்யாதே வைத்திராதே என்று சொல்லுவேன். வராத பணங்கள் எல்லாம் வருகிறது, செழிப்பு உண்டாகிறது, நிரம்பி வழிகிற விதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய கையின் பிரயாசங்களை பெருக்கி கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13 வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய எப்படி இருந்தான்? சீமானா இருந்தான். கர்த்தர் கொடுத்ததுனால அருமையானவர்களே ஆபிரகாம் சீமானா இருந்தான். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வெரி ரிச். ரிச் இல்லைங்க, வெரி ரிச். ஏன்னா கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில தத்துவங்கள்லாம் இருக்குது பாருங்க. நீங்க வந்து பணக்காரராக இருந்தீங்கன்னா பரிசுத்தவானா இருக்க முடியாது. சபைகள் இதெல்லாம் போதனை. பணக்காரராக இருந்தீங்கன்னா பரிசுத்தவானா இருக்க முடியாது. அருமையானவர்களே, ஆனா இங்க ஆபிரகாமை பார்க்கிறோம். அவன் வந்து பணக்காரனா இருந்தது மட்டுமல்ல, பரிசுத்தவானா என்ன செய்தான்? இருந்தான். அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒன்றை போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் வந்து பரிசுத்தவான்களா இருக்கிறது மட்டுமல்ல, பணக்காரராகவும் செய்யலாம், இருக்கலாம். ஏனென்றால் இந்த தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்தாரு. வந்த உடனே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பிரசங்கம் பண்ணின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? என் மேல இருக்கிறாரு. கர்த்தர் ஏழைகளை நேசிக்கிறார், ஆனால் ஏழ்மைத்தனத்தை வெறுக்கிறார். ஏழ்மைத்தனத்திலிருந்து ஏழைகளை விடுதலையாக்கி தேவன் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர். அந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அறிவிப்பதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் சொல்லி இயேசுவே சொல்லுகிறார்.
தரித்திரர் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்று தேவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் என்பதை அருமையான நமக்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய மக்கள் பாருங்க, கர்த்தருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நீர் உம்மாலே வருகிற ஐஸ்வர்யத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீர் என்னுடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வதித்து என்னுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு செழிப்பை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சொல்லி அவ்விதமாக அருமையான கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஆபிரகாமை போலவே தேவனுடைய மக்கள் என்ன செய்யலாம்? வெரி ரிச் ஆகலாம், சீமான்களாக மாறலாம். சீமான்களாக மாறலாம்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திருப்பம் ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசி முடிச்சிடும். எரேமியா 17:7 வசனத்திலிருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க என்ன அருமையா எழுதி வச்சிருக்காரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க. எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் நீதிமான், அவன் செழிப்பான். எப்பொழுது செழிப்பான்? அருமையானவர்களே, உஷ்ண காலத்துல நல்ல பச்சையா செய்வான் இருப்பான். பாருங்க, தண்ணீர் அண்டையில். எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணீர் அண்டையில். தண்ணீர் அண்டைனா அருமையான செழிப்பான இடம்னு அர்த்தம். கவனிங்க, நீங்க வேதத்தை ஆழமா வாசித்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வேத வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த மரம் தண்ணிக்குள்ள என்ன செய்யுது? வேர் போடுது. அருமையானவர்களே, அந்த மரம் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான். வசனத்துக்குள்ள வேர் போடுகிறோம். அது மட்டும் இல்ல, ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ள, ஆவியானுடைய நிறைவுக்குள்ள என்ன செய்கிறோம்? வேர் போடுகிறோம். வேர் போடுகிறதுனால அருமையானவர்களே செழிப்பு உண்டாகிறது. எங்கே தேவனுடைய வார்த்தையோ அங்கே செழிப்பு, எங்கே தேவனுடைய ஆவியானவரோ அங்கே செழிப்பு. மக்கள் பாருங்க, அதுக்குள்ள வேறுபடும் போது இவருடைய வாழ்க்கை அருமையானவர்களே செழிப்படைகிறது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இலை பச்சையா இருக்குது. உஷ்ண காலத்துல மற்ற மரங்கள் எல்லாம் இலையை உதுத்துட்டு எலும்பு கூடு மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது இந்த மரம் மட்டும் தண்ணீருக்குள்ள வேறு போட்டு நல்ல தள 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 நின்றுட்டு இருக்குது. வேதம் எவ்வளவு அருமையான படத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த படத்தெல்லாம் பார்க்குறீங்களா? காலையிலையும் சாயங்காலமும் இதெல்லாம் பார்க்கணும். நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நான் என்ன செய்வேன்? இருப்பேன், இலை பச்சையா இருப்பேன் என்று அருமையானவர்களை விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்புறம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். மற்ற மரமெல்லாம் இலை கூட கிடையாது, ஆனா இந்த மரத்துல நிறைய கனி இருக்குது. கவனிங்க, அப்படிதான் நீதிமான்கள் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், இலை பச்சையா இருக்கிற மரத்தை போல, கனி கொடுக்கிற மரத்தை போல தேவன் என்னை செழிப்பாக்குகிறார். இதான் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீதிமான்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எழுதப்பட்டிருக்கிறது, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. நாட்டப்பட்டதுன்னா அதுவா நட்டிக்கல, கர்த்தர் கொண்டாந்து நினைச்சிருக்கிறாரு, நட்டி வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அந்த ஆலயத்துக்கு வரல, ஆண்டவர் தான் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாரு, நாட்டி இருக்கிறார். இப்ப திருப்புங்க சங்கீதம் 92:12 ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? அதுல இருந்து வாசிப்போம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல என்ன செய்வான்? வருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே என்ன செய்யப்பட்டவர்கள்? நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள். பாத்தீங்களா? அங்க எரேமியா சொல்லுகிறான், நீர்க்கால்களின் ஓரமாய் என்று சொல்லுகிறான். இங்க அந்த நீர்க்கால்களை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது அதுதான் கர்த்தருடைய ஆலயம். எங்கே தேவனுடைய வார்த்தையோ அங்கே செழிப்பு, எங்கே தேவ ஆவியானவருடைய அபிஷேகமோ அங்கே செழிப்பு. நான் சொல்லுகிறேன், மற்ற சபைகளை பற்றி எனக்கு தெரியாது. இந்த சபையிலே வசனம் நிறைந்திருக்கிறது, இந்த சபையிலே ஆவியானவர் நிறைந்திருக்கிறார். வசனத்திலே வேறுபடுகிறவர்கள், ஆவியானவருக்குள்ளே வேறுபடுகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் எப்படி இருப்பார்கள்? செழிப்பு. ஒருத்தர் பாருங்க, நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் அந்த டிவியில் பார்க்கும்போது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க சர்ச்சு ரொம்ப செழிப்பா இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன்,
எங்க ஜனங்கள்லாம் வரும்போது ரொம்ப செழிப்பா வரல, வரும்போது வறண்டு போய் தான் வந்தாங்க. ஆனா இங்க வந்து வசனத்துக்குள்ள வேர் போட்டு ஆவியானவருக்குள்ள வேர் போட்டதுனால கர்த்தர் அவர்களை செழிக்க வச்சதுனால இன்னைக்கு ரொம்ப செழிப்பு ஆயிட்டாங்க. ரொம்ப செழிப்பாயிட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இன்னும் எங்க ஜனங்க ரொம்ப செழிப்படைய போறாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என்னை அவருடைய ஆலயத்திலே நாட்டி இருக்கிறார், நான் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பேன். நான் நீதிமான், நான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவேன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.